போன வீடியோவில் சான் ஆண்டனியோ ஜூவில் என்னெல்லாம் இருந்துச்சு, நாங்கள் வந்து கங்காருவெல்லாம் பார்த்து பக்கத்தில் போய் விளாண்டோம், அதெல்லாம் வந்து காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். காலெல்லாம் வரி குதிரை மாதிரியும் மூஞ்சி பார்த்தா மான் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து ஒக்காப்பி. 1901 வருஷம் வரைக்கும் இப்படி ஒரு மிருகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாதான். இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் வந்து ஒரு குகை மாதிரி வச்சு ஒரு படிமமா வச்சிருக்காங்க. ஆனால் பார்க்கறதுக்கே வந்து கொச்ச கொச்சன்னு ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் அதோ அந்த ஓரமாக தெரியுதா, அது வந்து தூங்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்களா, அந்த இது நடுவில் உள்ளது மூச்சு விடுறது நல்லா தெரியுது. அப்படியேமோ கல்லு தாண்டா, ஒண்ணு செய்யாதுடா. தொட்டு பாரு அங்க பாரு, ஒண்ணு செய்யாது. தம்பி எலிஃபண்ட் பாரு தங்கம், அது என்னது? ஏசியன் எலிஃபண்ட். எல்லாம் நம்ம ஊர்லயே பார்த்ததா, இங்க வந்து பாக்குறது நம்மளுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்குதுல்ல. பாய் எலிஃபண்ட். எங்க பண்ணு பாப்போம். எலிஃபண்ட் அப்படி பண்ணுமாக்கும். காது அதோட காது பத்தியாடா எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. எப்படி ஆட்டுது பாரு. எலிஃபண்ட் எப்படி காது ஆட்டுது, அப்படி ஆட்டுது. உலகத்துல இருக்கிற பெரிய பேர்ட் கலெக்ஷன்ல இந்த ஜூல இருக்கிற பேர்ட் கலெக்ஷனும் ஒண்ணு. எல்லா அனிமலும் என்னை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏதோ முன்ஜென்ம பகையா இருக்குமோ. ஓடு ஓடு ஓடு. ஜீப்ரா பாரு. நடந்து போறது பாருங்க, பதக் பதக்குன்னு. The biggest rule is you cannot touch the drone. Okay. It's really cool. A little proceed of what you paid with your ticket helps to protect these guys out in the wild. So once this party's done, I'll allow you to head out. So do we need to feel like this or like this? I would say if it was me, I would go just like this. Okay. Very nice. வரி குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் ஒரே இடத்துல தான் வச்சிருந்தாங்க. This is called emu. ஏய் நெருப்பு கோழி வேற emu. Ostrich. ostrich நெருப்பு கோழி, emu கிடையாது. நான் சும்மா போய் சொன்னேன். நீ பாத்தீங்களா ostrich. ostrichோட முட்டை வந்து நல்லா பெருசா இருக்கும். ஓ rhino rhino. ஆள் ஒழுங்காவே வர மாட்டேங்கி, கொலைச்சு கொலைச்சு பேசிக்கிட்டு இருக்க. இந்த ஊர்க்காரன் ஆயிட்டியா? சரிடா சரிடா, பக்கத்துல போய் பார்க்கலாம். அங்க பாரு, அது எப்படி ஸ்டாச்சுவை பாரு எப்படி நிக்குதுன்னு. இந்த உலகத்தோட மிக அரிதான காண்டாமிருகம் வந்து நார்தன் ஒயிட் ரைனோசரஸ். அதோட தந்தத்துக்காக அதை வந்து வேட்டையாடுறாங்க. அந்த வகை காண்டாமிருகம் வந்து இந்த உலகத்துல 3 தான் எஞ்சி இருக்குது. அரிதா இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் நம்ம காக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காண்டாமிருக சிற்பம் வந்து இங்க வந்து இந்த ஜூல வச்சிருக்காங்க. பாருங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ரைனோவை பாக்குறதுக்கு பயப்படுறான், காண்டாமிருகத்தை பாக்குறதுக்கு. நம்ம போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்க ரைனோ பாய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் செடியெல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இது செடின்னு சொல்லக்கூடாது, இது வந்து தான்ஸ். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஜிராஃப், எலஃபண்ட்ஸ், ரைனோஸ், ஜீப்ராஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த சைட் போகணும். வைல்ட் ஆஸ்திரேலியா, லயன்ஸ், கேரசல், ரெஸ்ட் ரூம்ஸ். கேரசல்னால் அந்த சுத்தும்ல மான், டைகர், லயன் இந்த மாதிரி வந்து சும்மா சில மாதிரி இருக்கும். அதில் ஏறி நம்ம உட்காந்தாலும் சுற்றும். அதுதான் கேரசல். திஷா, இது உன்னோட ஃபேவரட் லயன் பாரு. அது திரும்பி படுத்துக்கலாம் போலியடா. வாடா போய் பார்க்கலாம். டக்குனு வாடா டக்குனு வாடா. ஏன் வாடா தான். அது பாருங்களேன் எப்படி படுத்து கிடக்குன்னு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறதுல என்ன சோகம் அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்கு. நீ கூப்பிட்ட உடனே லயன் வந்துச்சுன்னா நம்ம உன்னை விட்டுட்டு ஓடி போயிருவோம்டா. ஷோ இது பாருங்க, அந்த ஆண் சிங்கம் வந்து படுத்துருக்கு பாருங்க. ஆனா பெண் சிங்கம் பாருங்க எப்படி மல்லாக்க அப்புறம் படுத்துக்கிட்டு வருது வருது, நம்மளை நோக்கி வருது. அந்த கொடூரமாக நம்மளை நோக்கி தான் வருது. எப்படி பண்ணுச்சு?
பயமா இருக்குடா அந்த டைகரோட இந்த டைகரை பாக்குறதுக்கு. சூப்பரா தம்பி. இப்படி பக்கத்துல இருக்கு, நம்மளை பார்த்து ஜம்ப் பண்ணி. அதுக்கு தான் வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நல்லா பள்ளமா கொடுத்துருக்காங்க. ஆனா இதை தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? வாக்கிங் போயிட்டு இருக்கு, நான் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்ல. அடுத்து வந்து நம்ம கரோசல் ரைட் போக போகிறோம். அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் தனியாக தான் கொடுத்து வாங்கணும். அது வந்து $3. வந்து இப்போ ஆலிகேட்டர் பார்க்க போகிறோம். ஆலிகேட்டர்னா வந்துட்டு அந்த மாதிரி யூ மாதிரி இருக்குல்ல, யூ ஸ்னவுட், யூ வாய் இருக்கும். இதோ ஆலிகேட்டர். க்ரொக்கடைல்னா அதுக்கு வந்து வி மாதிரி இருக்கும் வாய். படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, அப்படியே மிதந்துட்டு வந்து அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கு வருது. புஷ் டாக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டுட்டு மப்ப மந்தாரமாக படுத்துருக்குதுங்க. இது வந்து வாட்டர் பர்கரோட கிஃப்ட். இது மாதிரி ப்ரெசென்ட், பிக்கப் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு $5 கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து உள்ள என்ன கிஃப்ட் வேணாலும் இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஒன்று பிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து 1 வருஷத்துக்கான வாட்டர் பர்கர்லேருந்து பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு சான்ஸ் கூட இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்மளும் போய் என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ஒரு $5 கொடுத்து வாங்கி பார்க்கலாம். One. Alright, that'll be $5. Alright, thank you so much. And then you just point to whichever one you want and I'll grab it for Okay, you. Dishan, which one you want? எது வேணும்? பாக்ஸஸ்ல என்ன பாக்ஸ் வேணும்? என்ன பாக்ஸ் வேணும்? இது. கீழ உள்ளதா? Or the one below it. This one? White one or red one? Red. மேல உள்ளதா கீழ உள்ளதா? Okay, red one. Top or second? Second one. You want this one? Yes. Okay, let's open it. Let's find out what's inside. You got a little gingerbread cookie. அந்த டப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா? $5 கொடுத்துருக்கோம். அந்த டப்பாவே தான் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஃப்ரீ கெட்டில் கார்ன் கொடுத்துருக்காங்க. அவங்க ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் அப்படின்னோடனே மூஞ்சில என்ன ஒன்றுமே இதே தெரியல, அது என்னன்னு கூட தெரியல பாவம். செயற்கையான ஸ்னோ உருவாக்கி அதை வந்து நடுவில் விளையாடுறதுக்காக வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைங்க போய் அதில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருந்தனால அது ஒரு மாதிரி தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. Oh, I like your pink shirt. I like pink. Hi. Hello, how are you? I'm good, சொல்லு. Rhino. You want to give him a fist bump? Fist bump? Fist bump? Boom. Yay! Good job, pal. இங்க பாரு. இப்படி செய், Dishan. Thank you. There you go. Santa is here. சாண்டாவை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம். டர 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 டை. இந்த சாண்டா உட்காந்துருக்காரு பாருங்க. தம்பிமா சாண்டா உட்காந்துருக்காரு பாரு. ஹாய். மேரி கிறிஸ்மஸ். பக்கத்துலேயே வந்து கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பொம்மை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து ஜூ லைட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து வாட்டர் பர்கர் அப்படிங்கிற ஒரு பர்கர் கம்பெனி தான் வந்து அரேஞ்ச் பண்ணிச்சு. எல்லா மிருகங்களோட வந்து உருவங்களை வச்சு அதுக்கு மேலே லைட்ஸ் எல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி அந்த ராட்னம் பக்கத்தில் வந்து நடத்துனாங்க. நாங்கள் போனப்போ வின்டர் அப்படிங்கிறதுனால வந்து 6-7 மணிக்கெல்லாம் இருட்டிருச்சு. இங்கே அமெரிக்கர்கள்ட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஷோலையும் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க.
from the San Antonio Zoo. சான் ஆண்டனியோ ஜூ வந்து என் கூட நீங்களும் சேர்ந்து சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேங்கரு கிராசிங் பார்த்தோம்ல அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.